அன்பான கர்த்தாவே, அருமை தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது என்று சொல்லி தேவசனம் சொல்லுகிறபடி ஒன்று கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாளிலே கர்த்தாவே உடைய சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரை நம்ம ஒருவரையும் ஆளுகை செய்து இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்யப்படுத்தாவுக்காய் தகப்பனே உமக்கு கூடான ஓடி ஸ்தோத்திர துதிகனமாக எல்லாம் உமக்கு பேசுகிறாடியே நம்முடைய சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் உங்கள் மத்தியிலே கிரீடம் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். கிரீடம் என்றால் இப்போ இந்த நாட்களில் கிரீடம் சொல்லும் பொழுது கொரோனா தான் சொல்வார்கள். குரோனே என்று சொல்வதைத்தான் ஸ்பானிஷில் கொரோனான்னு சொல்கிறார்கள். எனவே பைபிளில் கிரீடத்தை குறித்து என்ன ஆண்டவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண எப்படிப்பட்ட கிரீடங்கள் நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இவைகளை நாங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு முதலாவது சொல்லப்படுகிறது பாடுகளை குறித்து பயப்படாதே. சோதனை வரும், பிசாசானவன் காவலை கூட 10 நாள் உபத்திரவம் இருக்கிறது. அதாவது அதுக்கு எல்லை இருக்கிறது. 10 நாள் என்று சொல்லப்படுகிறது. மரண பரியந்தம் உபத்திரவத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக பாருங்கள். ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லியிருக்கார், ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் நினைப்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்ப கடைசி வரை நாங்கள் ஆண்டவரோட மரணம் தான் எங்களை உலகத்தை விட்டு உயிரை பிரிக்கும். அதுவரை நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ சொல்லுவோம். ஏனென்றால் ஜீவ கிரீடம் நமக்கு ஆண்டவர் வாக்குப்படுத்தியிருக்கிறார். அப்ப பாருங்கள், ஆண்டவர் கிரீடங்களை குறித்து பைபிளை வாக்கு பண்ண பொழுது இயேசு வரும் பொழுது அவர்களுடைய கிரியைகளுக்குரிய பலன் கிடைக்கிறது. அப்ப ஆண்டவர் முடிசூட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்துவார். கிரீடம் என்றால் எங்களை வந்து ஒரு ராஜாவை எப்படி முடிசூட்டப்படுகிற ஒரு அனுபவம் போல அந்த இதுகள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப கிரீடம் என்றால் இப்ப ஒரு தலையில கொண்டு வந்து ஒன்றை முடியை வைப்பதென்ற அல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு முடிசூட்டும் அனுபவத்தை எங்களுக்கு ஆண்டவர் தருவான்னு நான் விசுவசிக்கிறேன். ஏனென்றால் 103வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, அவர் எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவிலிருந்து விட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி என்று சொல்லப்படுகிறது. அப்ப எங்களுக்கு முடி சொன்னது சூட்டப்பட்டதா? அப்படி அல்ல, நாங்கள் முடி சூட்டுகிற அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் எங்களை அப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த உலகத்திலே முடி சூட்டி வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் இருக்கிறது. ஆண்டவர் கிரீடங்களை வாங்க பண்ணுகிறார். அப்ப முதலாவது ஜீவ கிரீடத்தை பார்ப்போம். யாக்கோபு 1:12 என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்ப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறதை கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சோதனை சகிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப சோதனை என்று வரும் பொழுது இங்க என்னத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பரீட்சை வைக்கிறார். சோதனை அங்கே கீழ் 13வது வசனம் சொல்லுகிறது. அதாவது தேவன் பொல்லாங்கினால் எவரையும் சோதிக்கிறவன் அல்ல. அப்ப ஆண்டவர் வைக்கிறது வந்து தேவ பிள்ளைகளுக்கு பரீட்சை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பரீட்சையிலே நாங்கள் சிற்றி வரும் பொழுது நாங்கள் அதைத்தான் இந்த சோதனையை சகிக்கிற மனிதன் பார்க்குவார், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு பரீட்சை வைத்து நாங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்ப அன்பு கூறுகிறவர்களால் சோதனையை சகிக்க முடியும். பாருங்கள், அன்பை தேவனிடத்திலே உண்மையாக அன்பு கூறாவிட்டால் நாங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். உண்மையாகவே நாங்கள் தேவனை நேசிப்போமா என்றால் தேவனுக்கு பரீட்சை வைக்கும் பொழுது நாங்கள் அந்த அன்பின் நிமித்தம் சகிப்போம். ஆனால் எங்களுக்குள்ளே அன்பு இல்லை என்றால், தேவனை நாங்கள் நேசிக்கவில்லை என்றால், நாங்கள் சுயநலமாக எங்களுடைய பிரச்சனையை தாங்க முடியாமல் ஆண்டவரை குறித்து நாங்கள் முறுமுறுப்போம். ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், எனக்கு ஏன் இந்த சோதனை,
நான் இவ்வளவு இதாய் நடந்தேனே அப்படி இப்படி என்று நாங்கள் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் தேவன் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக எங்களுக்கு அனுமதிக்கிறார். அவர் அனுமதித்தால் ஏதோ ஒரு பின்னுக்கு நல்ல நன்மை இருக்கிறது. எனவே நான் சகிக்க வேண்டும். எனக்கு ஒரு பரீட்சையை ஆண்டவர் வைக்கிறார். இதற்கு பிறகு நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறபடினால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே சோதனைகளை கண்டு நாங்கள் அஞ்சக்கூடாது. அப்ப சோதனை, அதாவது ஆண்டவர் மாற்கு 8:35 ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன அர்த்தம்? தனக்காகத்தானே வாழ்வோம். இப்ப தன் ஜீவனை ரட்சிக்க, நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுக்காக வாழ்ந்து நாங்கள் இந்த ஜீவனை காப்பாற்றுவோம் என்று சொன்னால் அது இழந்து போவோம். ஆனால் நாங்கள் எங்களுக்காக வாழாமல் ஆண்டவருக்காக நாங்கள் எதையும் இழந்தோமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர்கள் இழந்து போவார். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவர் அதை ரட்சித்துக் கொள்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்ப இயேசுடைய சுவிசேஷத்துக்காக நாங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு அதை இரட்டத்தனையாய் வாக்கு பண்ணி இருக்கிறார். எங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலன்களோடு அவர் எங்களுக்கு வருகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எங்களுக்காக நாங்கள் வாழாமல் சோதனைகளோடு கூட ஆண்டவர் என்ன செய்ய, ஆண்டவருக்காக நாங்கள் சகித்து வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ஜீவ கிரீடத்தை பார்க்கிறோம். இரண்டாவது அழியாத கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 24 27 வரை வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்ப பாருங்கள், ஓட்ட பந்தயம் ஓடுகிறவர்கள் ஒழுங்கின்படி ஓடினால்தான் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும். அப்ப ஒருவனுக்கு தான் அங்கே முதல் பரிசு கிடைக்கும். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமும் அழியாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. 24வது வசனத்தை சொல்லப்படுகிறது, பந்தய சாலையில் ஒருவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயினும் ஒருவனே பந்தயத்தை பெறுவார் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நாங்கள் ஏதோ எல்லாரும் ஓடினோம் என்று சேர்ந்து ஓடுற மாதிரி விசுவாச வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்ப பல மதத்திலே சொல்லுகிறது கூட எல்லோரும் போகிறார்கள், எல்லோரும் கோயிலுக்கு போகிறார்கள், எல்லோரும் திருவிழாவுக்கு போகிறார்கள், நானும் போகிறேன், எல்லோரும் யாத்திரை போகிறார்கள், நானும் போகிறேன் என்ற இது இல்லை. இப்ப நாங்கள் எங்களுடைய ஓட்டப்பந்தயம், அதாவது நாங்கள் நிச்சயத்தோடு ஓடுகிறோம், ஓடி முடிக்க வேண்டும். அதுக்கு இச்சி அடக்கம் தேவை. பாருங்கள், ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் எதையுமே இதண்டக்கூடாது. அவர்கள் கட்டுப்பாடு அவர்களுக்கு அவசியம். என்ன அப்ப அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் சொன்னா அவர்கள் எதையும் இதன் சில கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கு, ஒழுங்கு இருக்குது. எப்படி அவர்கள் உணவு ரீதியில உடற்பயிற்சி இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப இதே போன்று பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஒழுங்கின்படி நாங்கள் ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடி ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அப்ப பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நானே ஆகாதவனாய் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் இச்சி அடக்கம் உள்ளவனாக சரியான முறையிலே ஓடி முடித்தால்தான் இதன். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அதை நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும். எபிரேய நிருபத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது அங்கே நாங்கள் வாசிக்கின்றோம் 12வது அதிகாரத்திலே 1-2 ஆகிய வசனங்களை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். அவர்கள் ஓட்டம் ஓடி முடிக்க வேண்டும்,
பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். எனவே அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லப்படுகிறது. 11ஆம் அதிகாரத்திலே பழைய பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளால் சூழ்ந்திருக்கின்றார்கள். சூழ்ந்திருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? பாரமான யாவற்றையும் பாவத்தை முதலில் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடர்கிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கிடவோம். எங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அதில் நாங்கள் எங்களுடைய கண்களை, அதாவது இயேசுவை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய இயேசுவை நோக்கி நமக்கு நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இயேசுதான் எங்களுக்கு இருக்கிறார். எனவே பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் திரளாக இருந்தாலும் அவர்கள் மீது கண்களை பதிய வைக்க சொல்லவில்லை, அவர்களை நோக்கி ஓட சொல்லவில்லை. மாறாக இயேசுவை நோக்கி எங்களுடைய கண்களை அவர்கள் பதிய வைத்து எங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு ஓடணும். ஏனென்றால் 2வது வசனம் விளக்கம் சொல்லப்படுகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார். அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் பொருட்டு என்றால் அவர் இந்த காரியங்களெல்லாம் செய்து அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார போகின்றார். அது ஒரு சந்தோஷம் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு எங்களுக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன? உலகத்திலே உபத்திரவங்கள் எல்லாம் முடிந்து நாங்கள் தேவனோடு நாங்கள் வாழ போகின்றோம். இதற்காக அதை யோசித்து பார்க்கும் பொழுது இதுகள் இலகுவாக இருக்கும். எங்களுக்கு மகிமைக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். இனி எங்களுக்கு இந்த உலகத்தை சொல்லி முடியாத, விவரித்து சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர்களை கொண்டு போக போகின்றார். எனவே அவைகளை நினைக்கும் பொழுது மேகம், அதாவது தமக்குள் வைத்திருந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லை, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய சமூகத்திலே வீற்றிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் எண்ணி இந்த உலகத்திலே இருக்கிறதான என்ன அவமானம் வந்தாலும் அவர் அவைகளை சகித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவரே எங்களுக்கு முன்னுதாரணம். அப்ப இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது எங்களுக்கு அவமானம் இருக்கு, நிந்தை இருக்கு, பாடுகள் இருக்கு, வேதனை இருக்கு. இவைகளெல்லாம் சகித்து நாங்கள் ஓடி முடிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு அழியாத கிரீடத்தை அங்கே வாக்குப்படுகிறார். 3வது மகிழ்ச்சியின் கிரீடம் என்று நாங்கள் பார்ப்பதற்கு 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருப்பீர்கள். அப்ப மகிழ்ச்சியின் கிரீடம் ஆர் என்று சொன்னார். பவுல் தெசலோனிக்கரை பார்த்து சொல்கிறார், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர் யார் என்று கேள்விக்குறி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி கிரீடம் யார் என்று சொல்றார். பவுலால் ஆதாயம் செய்யப்பட்ட ஆத்துமாக்கள். அப்ப நானும் நீங்கள் இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுதுதான் நாங்கள் இந்த முடி சூடுகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்ப ஒன்றுமே வருங்கையாய் பரலோகத்துக்கு போனால் இந்த அனுபவங்களுக்கு கிடைக்குமா? யோசித்து பார்க்கலாம். வருங்கையாய் நாங்கள் பரலோகம் போகக்கூடாது. எதை கொண்டு போகலாம் பரலோகத்துக்கு? உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு போக முடியாது. ஆத்துமாக்களை கொண்டு போகலாம். அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு அது மகிழ்ச்சியின் கிரீடம் என்று அழைக்கிறார் பவுல். அப்ப பாருங்கள், ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்யும் பொழுது அவைகள் அதுதான் எங்களுக்கு பரலோகத்திலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அங்கே எங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு என்ன? ஆண்டவர் இந்த உலகம் போய் சர்வசிருஷ்டியை சுவிசேஷம் சொல்லுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், அப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்கள் இன்றைக்கு உண்மையாகவே ஆத்மாவை ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். ஒன்றும் செய்யாமல் ஆத்மாவை ஆதாயம் செய்ய முடியாது. ஒன்று செய்யலாம். நாங்கள் எங்களுடைய சாட்சி வாழ்க்கை மூலமாக ஆத்மாக்களை ஆதாயம் செய்யலாம். எப்படி என்று சொன்னால், இப்போ நாங்கள் உண்மையை சாட்சியாக வேறு எழுதுகிறார். உங்களிடத்தில் இருக்க நம்பிக்கையை குறித்து உங்களிடத்திலே விசாரித்து கேட்பவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். அப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க உலக மக்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் எங்களிடத்தில் விசாரித்து கேட்பார்கள். ஏனென்றால் எங்களுக்குள்ளே வித்தியாசம் தெரிகிறது. அப்பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் அவர்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை பற்றி சொல்வதற்கு.
இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்கிறார். அப்ப சுவிசேஷம் சொல்ல நாங்கள் வெட்கப்படக்கூடாது. சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக நாளுக்கு நாள் எங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை எங்களுக்கு பெரிய வேதத்தின் வெளிப்பாடு தெரியாவிட்டாலும் சின்ன ஆரம்பத்தை எப்படியாவது நாங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்ப எங்களுக்கு பேச்சு திறமை இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபிப்பதன் மூலமாக, அடுத்ததாக ஊழியர்களை தாங்குவதன் மூலமாக பல விதத்திலே நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்றோம். அதாவது துண்டு பிரதைகள் மூலமாக அல்லது ஒருவருக்கு வேதாகமத்தை எடுத்து நாங்கள் பரிசாய் கொடுப்பதன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தை நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோம். பவுல் அப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டோடைய வருகையிலே மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்க போகிறீர்கள். அப்ப இன்றைக்கு உண்மையாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள், உங்களால் ஆதாயம் பண்ணப்பட்ட ஒரு ஆத்துமா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அதை அனுபவித்திருந்தால் தெரியும். அப்பொழுது எங்களுக்கு அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இப்ப நான் கிறிஸ்துவிலே வழிநடத்தின ஒருவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் பெறுகிறது. ஆனால் வேதம் சொல்றது பரலோகமே களி கூறுகிறது என்பது. அதே போன்று பவுல் சொல்லுகிறார், என்னுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் வேறு ஒன்றுமில்லை, நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள் மகிழ்ச்சியின் கிரீடமா என்று சொல்லி பிலிப்பியர்கள் 4வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அப்படி சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர், அதாவது இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை தருகிறார். மூன்றாவதாக நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5-8 வரை வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, நீங்க அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்ப பவுல் சொல்ற, எனக்கு மாத்திரமல்ல, இயேசு பிரசன்னமாக யாரெல்லாம் எதிர்பார்த்து விரும்பி காத்திருக்கார்களோ, வருகைக்காக காத்திருக்கார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் உட்பட்டும் செய்ய வேண்டும், நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப போராட்டம் இருக்கிறது வாழ்க்கையிலே. போராடித்தான் நாங்கள் ஜெபம் பெற வேண்டும். அடுத்தது ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். பாருங்கள், இடையிலே ஓட்டத்தை நிறுத்துவார்கள். இப்போ மரதன் ஓட்டம் அப்படியான ஓட்டங்களை சிலர் ஓடி முடிக்காமலே நிறுத்தினால் அவங்க பரிசு பெற முடியாது. அப்ப நாங்கள் முன்வைத்த நாளை பின்வைக்காமல் எப்படியாவது ஓடி முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மனிதகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாச துரோகம் முன்பு நேரிட்டு அதுக்கு பிறகுதான் கேட்டின் மகன் வெளிப்படுவாராம். அப்ப அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக விசுவாச துரோகம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னால என்ன? பாருங்க, விசுவாச துரோகம் என்றால் என்ன? ஒரு தேசத்திலே இருக்கிறவன் தேசத்தை காட்டிக் கொடுத்தால் அவன் தேச துரோகி என்று அழைக்கப்படுகிறது போல, ஆண்டவருடைய விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டவரை மறுதலித்து, அதாவது அவர்கள் துரோகிகளாய் மாறி, அது விசுவாச துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் என்ன இது, அதாவது உலக காரியங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, யோவான் 6வது சுவிசேஷத்திலே, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள், நித்திய ஜீவனுக்கு கிரியை நடப்பீங்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு என்ற கிரியை. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவை மறுதலிக்கும் பொழுது விசுவாச துரோகம் அங்கே முன்பு நேரிடும். அதற்கு முன்பதாக பாமனிதன் வெளிப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் கவனமாக இந்த எச்சரிக்கையாக பிரியமானவர்களே, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்னதான் வந்தாலும் மரண பரியந்தம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருப்போம். சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறார், உங்கள் முன் பற்றி எய்கிற அக்கினியை ஏதோ புதுமை என்று நீங்கள் திகையாமல், ஏதோ புதுமை என்று இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு பாடுகள் அருளப்பட்டிருக்கின்றது. இந்த எங்களுக்கு முன்பதாக அக்னியை போன்ற சோதனைகள் வந்தாலும் அவைகளை கண்டு நாங்கள் ஏதோ ஒரு புதுமை என்று தெரியாமல் அவருடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளாக இருந்து களி கூர்ந்து சந்தோஷப்படுகிறது தான் வேதம் சொல்கிறது. எனவே ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதியின் கிரீடத்தை வார்க்கப்படும்.
பண்ணியிருக்கிறார். நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக மகிமையின் கிரீடம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-4 வரை வாசிப்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மீட்டு கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பிரதான மேய்ப்பன் யாருக்கு கொடுப்பார் என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற மேய்ப்பன் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் பார்க்கின்றோம். மந்தைகள் ஆண்டவர் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். மந்தைகள் யாருடையது? தேவனுடைய. அதாவது வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களிடத்தில் உள்ள யாருடைய மந்தை? தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்ப அந்த உலகத்திலே அதாவது கண்காணி அல்லது மந்தை என்ற மேய்ப்பன் என்ற அந்த ஊழியம் அது மிகவும் ஒரு பொறுப்பான இருக்கிறது. ஆண்டவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார். ஆனால் எப்படி மேம்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஒரு ஊழியத்தை நாங்கள் விசுவாசிகளாக இருக்கின்றோம். இந்த கிரீடம் எங்களுக்கு எந்த விதத்திலே பொருந்தும் என்று பிரியமானவர்களே, ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசி, சிலரை மேய்ப்பர், சிலர் போதகர், இப்படிலாம் மேற்படுத்துகிறார். இந்த ஊழியர்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? விசுவாசிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவளை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது தேவன் விசுவாசிகளுக்கும் பிரதிபலனை அங்கே கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதைத்தான் நாங்கள் மத்தேயுவிலே வாசிக்கின்றோம். 10வது அதிகாரத்திலே 40-42 வரை. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவருடைய நாமத்தில் இன்றைக்கு ஊழியர்களை நாங்கள் உபசரித்து அவர்களுக்குரியவர்களை செய்யும் பொழுது சீசன் என்ற நாமத்தின் நிமித்தம் அந்த ஒரு கலசம் தண்ணீர் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. பெரியமானவர்களே, ஆண்டவர் அதை கூட கனப்படுத்தி என்ன சொல்கிறார்? அதை கூட நான் தருவேன் என்று சொல்கிறார். எனவே இந்த உலகத்திலே ஆண்டவர் அதாவது ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய இதனை செய்யும் பொழுது விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் பலம் கொடுக்கிறார். அதே நேரத்திலே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அதாவது சுயநலத்துக்காக அல்ல, உண்மையாய் செய்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவர் ஜீவக்கு அதாவது என்ன மகிமையின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிற இந்த கிரீடத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப நாங்கள் 5 விதமான கிரீடத்தை பார்த்தோம். ஜீவ கிரீடம், அழியாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் என்று. அப்ப இவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3:11 சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிரீடத்தை அவர் நிச்சயமாய் தருவார். சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவிதமான தடுமாறுகிற சூழ்நிலைகள் வரலாம். உலகத்திலே பலவிதமான இந்த இறுதி நாட்களிலே நெருக்கங்கள் இடுக்கண்கள் வரலாம். ஆனால் முடிவு பரியந்தம் நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குப்பட்டிருக்கிறார். எனவே இடையிலே அநேகர் இந்த நாட்களிலே அதாவது தாக்கு பிடிக்க முடியாதபடி விசுவாசத்தை விட்டு வழுகி போகிற காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிரீடங்களை அவர் தருவேன் என்று வாக்குரைத்தவர். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பலன்களோடு கூட வருகிறார். எனவே இயேசுவின் வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். எப்படித்தான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறேனோ என்று திகைக்கலாம். பிரியமானவர்களே, அழைத்து விசுவாசத்தை தொடக்கினவர் அவர்தான் முடிக்கிறவர். அப்படின்னு சொன்னால் ஒருவர் ஒரு கதையை எழுத துவங்கினால் அவர்தான் அதை ஒரு புக்கை எழுத துவங்கி முடிப்பார்.
அப்ப தேவன் எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆரம்பித்தவர் எப்படி முடிப்பார்? பரலோகத்திலே நமக்கு விசுவாசம் தேவையில்லை, அது பூரண நிறைவுக்குள்ளே வரும். அப்ப பரலோகத்தில் என்ன நிலைத்திருக்கு? அன்புதான் நிலைத்திருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் தேவனை காணாதபடினால் நமக்கு விசுவாசம் தேவை. பரலோகத்திலே நாங்கள் முகமுகமாய் அவரை காண போகின்றோம். அப்ப இந்த விசுவாசம் தேவையில்லை. அந்த பூரண நிறைவுக்கு எப்பொழுது நாங்கள் பரலோகத்துக்குள்ளே போகின்றோமோ அதுவரை இந்த உலகத்திலே நமக்கு விசுவாசம் தேவை. எங்களுக்குள்ளே விசுவாசத்தை தொடங்கிறவர் அவர்தான் பூரண நிறைவுக்கு கொண்டு வருகிறவர். அவரை மேல் கண்களை பதிய வைத்து நமக்கு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிப்போம். பவுல் சொல்கிறார், இச்சையடக்கம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன். அப்ப நாங்களும் இந்த நாட்களிலே, அதாவது கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை, கட்டமைக்கப்பட்ட நிலையிலே ஜனங்கள் இன்றைக்கு அலைந்து திரிகிறதை நாங்கள் காணுகின்றோம். தேவன் இப்படித்தான் வாழ வேண்டும் நியமம் வைத்திருக்கிறார். அந்த கட்டுப்பாட்டோடு ஒழுங்கின்படி ஓடி முடித்தால் நாங்கள் பரிசை பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நன்றி. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தாவே, இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பாடுகள், துன்பங்கள் வந்த பொழுது ஆண்டவரே நாங்கள் சூழ்ந்து போகாமல், கடந்து போகாமல் எங்களை பலப்படுத்தி இதுவரை ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஆண்டவரை நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தாவே உடைய கிருபை ஆண்டவரே. நீ பெரியவர், நீ யோசனை பெரியவர். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த, ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவத்தையே, நெருங்கி வரும் பாவத்தையே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.
எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே கர்த்தாவே, சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு வாக்கு தந்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே பெறுவான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்பா, ஜீவ சோதனை ஆண்டவரே கர்த்தாவே வரும்பொழுது அவர்களை நாங்கள் சகிக்கும் பொழுது ஜீவ கிரீடம் சூடப்படும் பொழுது எவ்வளவு பேரின்பம் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிந்து உணர்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாயிருந்து ஆண்டவரை என்றும் ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே விசுவாசத்தை விட்டு வழுவி போகாம உமக்குள்ளே மரண பரியந்தம் முன்னோர்களாக இருக்க கர்த்தர்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே செய்யப்படுறதுக்காக நமக்கு கூட கூடி கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தேவனுக்கு நன்றி செலுத்தி நாளாக ஹல்லேலூயா 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 நன்றி செலுத்துவோம். இயேசுவே வரவழைத்தம் எண்ணி வாழ்கிறேன், உமது அழகு வதனம் காண துடிதுடிக்கிறேன், மகிமையான உந்தன் வீட்டை வாஞ்சித்திருக்கிறேன், தங்க பூமி அதில் நடக்க ஆசைப்படுகிறேன், நான் தங்க பூமி அதில் நடக்க ஆசைப்படுகிறேன். ஏசையா நீரன்னைக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா, எனது பாவ சுமைகள் நீங்கி விடுதலை பெற்று மறுத்து உயிர்த்த தேவனுக்காய் பிழைத்திருக்கிறேன், சகலமானவர்க்கும் தேவதூதி சொல்கிறேன், மரணம் வரை கீழ்ப்படிந்து வாழவிருக்கிறேன், நான் மரணம் வரை கீழ்ப்படிந்து வாழவிருக்கிறேன். ஏசையா நீரன் ஏக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா, தேவபலன் ஒடுங்கினாலும் சோர்வு நீங்கினேன், ஆவி மனிதன் பலன் பெறவே மகிழ்ந்திருக்கிறேன், பரமவாச ஸ்தலத்தை நாளும் தேங்கி தவிக்கிறேன், மரண அச்சம் இன்று நித்திய வாழ்வை தொடர்கிறேன், நான் மரண அச்சம் இன்று நித்திய வாழ்வை தொடர்கிறேன். ஏசையா நீரன்னைக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா, உலக வாச கொஞ்ச காலம் அறிந்திருக்கிறேன், தேவ பிரியம் செய்வதே ஆவலாக்கினேன், கலந்து கேட்கும் கர்த்தர் முன்பு நிற்கும் நாளிலே மகிழ்ச்சி கொண்ட பரிசளிப்பார் மகிமைப்படுத்துவார், மகிழ்ச்சி கொண்ட பலனளிப்பார் மகிமைப்படுத்துவார். ஏசையா நீரன்னைக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா, இயேசுவே வரவழைத்தம் எண்ணி வாழ்கிறேன், உமது அழகு வதனம் காண துடிதுடிக்கிறேன், மகிமையான உந்தன் வீட்டை வாஞ்சித்திருக்கிறேன், தங்க பூமி அதில் நடக்க ஆசைப்படுகிறேன், நான் தங்க பூமி அதில் நடக்க ஆசைப்படுகிறேன். ஏசையா நீரன்னைக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா. ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி.
ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை கூட்டி செய்தீங்க, நன்றி. இந்த வேளையில கர்த்தாவே ஜீவ திட்டத்தை எங்களுக்கு தலைவர் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருப்பீங்க. நல்லவர் அதை பெறத்தக்கதாக நல்ல போராட்டத்தை போராடவும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் எங்களுடைய நாங்கள் செபிக்கிறோம். அந்தவரை வாசம் முடிந்த காலம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களும் ஆண்டவரை ஆண்டவருடைய சமூகத்திலும் ஆண்டவரை தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரை இன்னுமாக இந்த வாதை நோய்கள் நீங்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்று அறிந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவர் செயல்பட கிருபையின்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானங்களை கடந்தவருடைய செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருக்க ஒன்றுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை வருகிற கிழமையிலிருந்து நாங்கள் ஆன்லைன் மூலம் இந்த ஆராதனை நடத்த இருக்கிறதா கர்த்தாவே ஒவ்வொரு ஆன்லைனில் ஆண்டவரை கர்த்தருக்கு முழு உள்ளத்தோடு முழு மனனோடும் ஆராதிக்க ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி நீங்கள் பலப்படுத்தவருமா நம்ம செபிக்கிறோம். கர்த்தராமை கூட இந்த ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சொல்வோம் எல்லாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய சகல விவகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.